ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து திருத்தணி விளாக் தான் பார்க்க போகிறோம். திருத்தணிக்கு நாங்கள் போனோம் அமாவாசை அப்போது. இது எப்பயோ எடுத்தது. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் வந்தது எடிட் பண்ணதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அமாவாசைக்கு ஆல்ரெடி 2 டைம் வந்தோம். இது 3வது டைம். என்னால் சத்தியமாக நடக்க முடியல. இப்படி நடக்கிற டைப்பே கிடையாது நான். பார்க்கும்போது எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே, அந்த பையன் அழுவான்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி நடக்கவே மாட்டேன். எனக்கு தெரியல. என் பையன் எனக்கு மேலே ரியாக்ஷன் கொடுக்குறான். பாவம் போல இருக்கு, அவனாலையும் முடியல. சும்மா நடந்துன்னு போனால் இப்படி தான் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை ஒரு கேள்வி கேட்டு ஃபன் பண்ணிகிட்டே நடந்து போனோம். அந்த காமெடியை நீங்களே கேளுங்க எப்படி இருக்குன்னு. அது பழைய காலத்து காமெடி, அதெல்லாம் செத்து போச்சு எப்பயோ. நம்ம கோயிலுக்கு போயிட்டு இப்போ என்ன வாங்குவோம்? மூச்சு வாங்குவோம். கட்ட சொல்லிட்டியே, பழைய காமெடியான இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இடம் பார்ப்போம், எங்கே படுக்கிறதுன்ட்டு. சாமி பார்ப்போம். இவர் கலெக்டர் இவர் போனோடனே சாமி திறந்து வச்சுக்கிறாங்க. சாமி பார்ப்போம்மா. கலெக்டரே பார்க்க முடியாது இப்போ. சாமி 6 o'clock தான் திறப்பாங்க. நான் பண்ண காமெடி பத்தாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் சேர்ந்து காமெடி பண்ணாங்க. அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். நடக்க முடியல, காலெல்லாம் பயங்கரமாக வலி. செம்ம கிளியராக இருக்கு போகிறோம் வீடியோ. அது வழி காட்டுது, அது கூட போ. காலையில் எவ்வளோதான் பரபரப்பாக இருந்தாலும் நைட்டில் இந்த கோயில் அவ்வளோ அமைதியாக இருக்குது. எனக்கு அமைதியாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். என்ன நடக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டில் அந்த மலை மேலே நின்று கீழெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. அந்த லைட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருத்தணிக்கு ஒரு டைம் போய் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வெளிச்சமாக இருந்தால் தூக்கமே வராது. இங்கே அமைதியாக இருக்குது, பட் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால நான் தூங்காமல் அப்படியே அங்கே இங்கேயும் பார்த்துன்னு வீடியோ எடுத்துக்கின்னு அப்புறம் இந்த நாய்க்குட்டிங்கெலாம் பார்த்தேன். ஸோ அதுங்க விளையாடிட்டு இருந்துச்சு சூப்பராக. குட்டிங்க இல்லை, இது பெருசுங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். இதுங்க அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. நானும் என் பொண்ணும் முழிச்சுன்னா அவளும் தூங்கிட்டா. ஸோ எனக்கு லைட் இருந்தால் தூக்கமே சுத்தமாக வராது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ரோப்பை வச்சுட்டு ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் பயம், எங்கடா நம்ம பக்கம் வந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டு அமைதி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 o'clock 5 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் பொண்ணும் கீழே போயிட்டு நான் டீ குடிச்சிட்டேன். அவளுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்தேன். இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. திருப்பதியில் கூட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து திருத்தணியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அதுக்கே அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. ஓகே, மார்னிங் ஆகிடுச்சி. மார்னிங் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது பண்ணிலாம் இருந்துச்சு, நிறைய பறவை. நீங்கள் இயற்கையை ரசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி இயற்கையை ரசிக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது புரியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்னிங் ஆகிடுச்சி. கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டோம் நாங்களும். ஸோ இந்த இதுலாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஸோ அப்படியே ரசிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே சாமி பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங்கன்றதுனால அந்தளவுக்கு ஜனம் இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. கடகடன்னு போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நீங்கள் லேட்டாக வந்தால் கண்டிப்பாக ரஷ்ஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இந்த மாதிரி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் பார்க்குற மாதிரி இருந்தால் ஈஸியாகவே பார்த்துடலாம், சாமியை ஃபஸ்ட்டாகவே பார்த்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒன்று மார்னிங்காக போயிடுங்க, இல்லைன்னா நைட்டாக போயிடுங்க, ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எப்படா காருக்கு வருவான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் திருத்தணி போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு திருத்தணியில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.